கண்ணன் ஒரு டாக்டர், அவர் இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் அவர் ஒரு பொறுப்புல இருக்கிற டாக்டர். அதான் இப்போ வந்துட்டல சரியான போதைன்னா சரியான போதை. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போதையில அவர் டூட்டி பார்த்தாரு. பொதுமக்கள் இவங்களை நம்பி எப்படி வர்றது? இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? எங்களுக்கு வெளியில செலவழிக்க வசதி இல்லாம தானே நாங்க இவங்களை நம்பி வரோம். அப்ப இவங்க மாத்தி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா. என் பேர் சரோஜா, நான் தூத்துக்குடி லூர்தமால்புரம் 2வது பகுதியில் வசிக்கிறேன். நேற்று பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள நான் அப்பான்னு கூப்பிடுவேன். அவங்க பேர் முனியசாமி. அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, அதனால சிஹெச்சுக்கு கூட்டிட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும். இங்கே 6 மணிக்கெல்லாம் போனால் தான் டோக்கன் போட முடியும்னு சொன்னாங்களோ. நானும் அவங்களும் 6 மணிக்கெல்லாம் வந்து பேர்கால வார்டுக்கு போகிற பாதையில் இருக்கிற ஸ்கேன் சென்டர்கிட்ட டோக்கனுக்காக உட்காந்துருந்தோம். அப்போ கண்ணன் ஒரு டாக்டர், அவர் இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிற டாக்டர். சரியான போதைன்னா சரியான போதை, நிக்க கூட முடியாத அளவுக்கு போதையில வந்து இந்த கேட்டு அவர் உடைக்கிற மாதிரி தட்டுறாரு. அப்ப அவரை ஒரு செக்ரட்டரி வந்து, அந்த செக்ரட்டரி எனக்கு முகம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இடுப்புல கையை போட்டு, என்ன சார் டியூட்டில இவ்வளவு போதையில வந்திருக்கோன்னு, நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு அந்த செக்ரட்டரி அவர் சொல்றாரு. சொல்லி அவரை கூப்பிட்டுக்கிட்டு பேர்கால் வடக்கு போயிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காரு. அவரால் அவரை கட்டுப்படுத்த முடியல. அவர் திருப்பி வந்துட்டார். அந்த போதையில வந்து இந்த சைடு இருக்கிற கேட்டை வந்து அவர் தட்டுறாரு, உடைக்கிறாரு, என்னை திறந்து விடுங்கன்னு. அப்ப அவர் சொல்றாரு, கேட்டு திறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தக்கன நான் வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுக்கும் இன்னொரு பக்கத்துல இருக்கிற செக்ரட்டரி சொல்லுவாங்க, அந்த அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் இடுப்புல கையை போட்டு அவரோட டியூட்டி ரூமுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போதையில அவர் டியூட்டி பார்த்தாரு. அதுவும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த டாக்டர் பேர் கண்ணன். இதுக்கு சரியான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். அப்ப என்ன கவர்மெண்ட் நடக்குது? பொதுமக்கள் இவங்களை நம்பி எப்படி வர்றது? இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்க தானே செய்யறாங்க, ஓசிலியா பாக்குறாங்க. ஒரு டாக்டர் இவ்வளவு போதையில இருந்துட்டு சும்மா பைக் ஓட்டிட்டு போறவன போதையில போற, ஆட்டோ ஓட்டிட்டு போறவன போதையில போறேன்னா அவன் அன்னைக்கு உழைக்கிறான், உடம்பு வலிக்கு கூட குடிச்சிருப்பான். அவனை தூக்கி உள்ள வச்சிடுறீங்க. ஒரு டாக்டர் இவர் என்ன பண்ண போறீங்க? அதுவும் கவர்மெண்ட் டாக்டர். இவங்க நம்பி நாங்க எப்படி? எங்களுக்கு வெளியில செலவழிக்க வசதி இல்லாம தானே நாங்க இவங்களை நம்பி வரோம். அப்ப இவங்க மாத்தி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? அப்ப கவர்மெண்ட் என்ன லட்சணத்துல நடக்கு? என் பேர் சரோஜா.